வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகன் சூர்யா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சஞ்சய் விஸ்வநாதன். சஞ்சய்னோடனே உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பழைய படம் ஞாபகம் வரும், இதே மாதிரி தானடா இருக்கும்ட்டு. இதில் வந்துட்டு அதே மாதிரி பணக்காரராக இருக்கார். இந்த ஷூட்டிங் இதெல்லாம் வந்துட்டு பங்கேற்றுக்கிறாரு, ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கல்யாணம் மட்டும் 40-42 வயசாகியும் கல்யாணம் மட்டும் வேணான்னு விடாப்பிடியாக இருக்கார். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அவருக்கு நடந்த சில விஷயங்கள், குடும்பத்தில் நடந்த விஷயங்கள்னால அவர் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதை வந்துட்டு கடைசி வரைய பின்பற்றிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வாக வந்துட்டு இதனால அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அதனால இப்போ உனக்கு என்ன வாரிசு தானே வேணும் அப்படின்ட்டு திடீர்னு வெளிநாடு போகிறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட வராரு. வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. குழந்தை யாருதுன்னு கேட்டால் என் குழந்தை தான்றாரு. அம்மா யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் இது இப்படியே போயிட்டுருக்கு. கடைசியில் அந்த குழந்தையோட அம்மா யார், அது என்ன கதை, அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அம்மா யார், என்ன கதை அப்படின்றது அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. படமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த குழந்தையோட அம்மா யார், எதனால் இவர் இப்படி இருந்தது, இவரோட பிடிவாதம் வந்துட்டு இறங்குச்சா இல்லையா, அவர் நினச்சிட்டு இருந்தது வந்து சரியா தப்பா, இதெல்லாம் வந்துட்டு காட்டுறது தான் இந்த முழு படம். இதில் இயக்கம்னு பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி, நம்ம இந்த லக்கி பாஸ்கர், தமிழில் வாத்தி, நம்ம தனுஷோட படம் இதெல்லாம் தெலுங்கு இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. படமும் பார்த்தீங்கன்னா அதனால கொஞ்சம் அந்த தெலுங்கு அந்த சைடு தான் இந்த காட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்குது. அப்பயே உங்களுக்கு புரியும் இது வந்துட்டு இயக்குனர் வந்துட்டு நம்ம ஒரு வரலன்ட்டு. நம்ம சூர்யாவை பற்றி உங்களுக்கே தெரியும், நடிப்பு அரக்கன். அவர் இந்த அளவு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதேமாதிரி மமிதா பைஜும் இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த பொண்ணு தான் சரியாக இருக்குன்ற மாதிரி கரெக்டாக எடுத்து போட்டிருக்காங்க. அது ஏன் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். 2K கிட்ஸோட ஹாசினி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்படி தான் இருந்தாகணும். அதுதான் வந்துட்டு நல்லாவும் இருக்கும். கதாபாத்திரங்கள் தேர்வு, இந்த கதாநாயகிக்கு வந்துட்டு மமிதா பைஜுவாக இருக்கட்டும், இது எப்பயுமே சூர்யா வந்துட்டு எதில் போட்டாலும் சிறப்பாக இருப்பார். இந்த மாதிரி நிறையா நாசர் நடுவில் வராரு, அந்த காட்சிகள் நல்லா இருக்குது. அந்த மாதிரி கதாபாத்திர தேர்வுகளும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இசை அந்த அளவுக்கு இதில் வந்துட்டு மனசில் நிற்கிற மாதிரி பெருசாக எதுவும் இசை இல்லை. படத்தோடையே போகுது, அவ்வளோதான். வசனங்கள் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் நல்லாவே இருந்துச்சு. இந்த பணம்ன்றது நம்மளோட பணம் ஸ்டேட்டஸில் நமக்கு வந்துட்டு கௌரவமாக இருக்கணும், கர்வமாக இருக்கக்கூடாதுன்ற அந்த வசனம் நல்லா இருந்துச்சு. அதுக்குன்னே ஒரு காட்சியும் வச்சுருப்பாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில உணர்ச்சி வச காட்சிகளும் இருக்குது படத்தில். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஒரு படத்தோட வெற்றி தோல்வி அந்த இடத்துல தெரிஞ்சிடும். அவங்க வந்துட்டு உணர்ச்சி பூர்வமாக ஒரு காட்சி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது நமக்குள்ளே பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா அந்த படம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலைன்னு அர்த்தம். அதே நம்மளுக்கு வந்துட்டு அதே உணர்வு நமக்கும் வருதுன்றப்போ அது சரியாக வேலை செஞ்சுருக்கு, நல்ல படம்னு அர்த்தம். அது வந்துட்டு இங்கே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கருத்தும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கொண்டு போய் இது ஒரு மாதிரி என்னடா இது நாடகம் மாதிரி போயிட்டுருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கருத்தோடு தான் முடிச்சிருக்காங்க. அது கருத்து என்னன்னு சொல்லி ஸ்பாய்லர் ஆக்க நான் விரும்பலை. அது வந்து பாருங்கள், அவர் வந்துட்டு அவரோட வயசு 40னா அதுக்கேற்ற மாதிரி யோசித்து மனசு என்ன சொன்னாலும் மூளை சொல்கிறத கேட்டு சில இது எடுப்பார். அந்த மாதிரி அந்த ஒரு வேளை சராசரி படத்தில் வர மாதிரி முடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்காது. இப்போயுமே பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் ரொம்பலாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நீட்டாக கொண்டு வந்து அந்த வயசுக்கு ஏற்ற பக்குவத்தோடு சில முடிவுகள் எடுப்பார். அதெல்லாம் வந்துட்டு கடைசியில் இறுதியில் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. இது குறித்து அவங்க கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்க மக்களே. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.